10th standard science how to get centum 100 எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா அதுக்கான டிப்ஸ் மட்டும் தான் இப்போ கொடுக்காது. இப்போ நீங்கள் எல்லா சூஸும் கொஷினோட சூஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா தகவலாக பண்ணிக்கணும். புக்கில் இருக்கக்கூடியது ஆன்சர்ஸ் வந்து என்னது கிளியராக இருக்கணும். அப்போ எந்த ஒரு கொஷின் எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் தெரியும். நமக்கு எல்லாத்துக்குமே எழுதணும் அப்படிங்கிறது எழுதக்கூடாது. எல்லா கொஷின்ஸ் என்ன தெரியுதோ அதை மட்டும் நீட்டாக ரைட் பண்ணணும். ட்ராயிங் வந்து நீட்டாக இருக்கணும். எதுக்கெல்லாம் ட்ரா பண்ணணுமோ அது எழுதணும். பென்சில் இருக்கணும். பார்ட்ஸ் பென்சிலில் வந்து ட்ரா பண்ணணும். பார்ட்ஸ் இருக்கணும். யூனிட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்லாம் கொடுக்கும்போது கம்பல்சரி ப்ராப்ளத்தில் எழுதி யூனிட் எழுதணும் கம்பல்சரி. இதெல்லாம் ரஃப் ஒர்க்கில் வந்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம்லாம் பாட்டமில் தான் யூஸ் பண்ணணும். கீழே பேஜில் வந்து ரைட் சைடு பேஜில் வந்து பாட்டத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னம்னா மொத்தமே 6 சாப்டர். லா ஆஃப் மோஷன்ஸ், ஆப்டிக்ஸ், தெர்மல் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, கஸ்டிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், மொத்தம் 6 சாப்டர். 1 மார்க்கை பொறுத்தவரை 3 1 மார்க் கேட்பாங்க ஃபிசிக்ஸில். 2 மார்க்கில் 3 2 மார்க் கொஸ்டின், 4 மார்க்கில் 3 மார்க் கொஸ்டின், 4 மார்க் கொஸ்டினில் 3, 7 மார்க்கில் ஒரு கொஸ்டின், அதுவும் எய்தர் சாய்ஸ் கொஸ்டின். டோட்டலாக பார்த்தீங்க 28 மார்க் பார்ப்போம் ஃபிசிக்ஸ்லேருந்து. இதே கெமிஸ்ட்ரி பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5 சாப்டர். ஆட்டம் அண்ட் மாலிகூல்ஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், சொல்யூஷன்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், கார்பன் அண்ட் இட் காம்பவுண்ட்ஸ். 1 மார்க்கில் 3, 2 மார்க்கில் 2, 4 மார்க்கில் 2, 7 மார்க்கில் 1 எய்தர் கொஸ்டின்ஸு. டோட்டலாக 22 மார்க்ஸ் ஃப்ரம் கெமிஸ்ட்ரி. பயாலஜி எடுத்துட்டிங்க அப்படின்னா 12 லெசன்ஸ் இருக்குது. பிளான் அண்டாமி அண்ட் சைக்காலஜி, செக்ஷுவல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ட் அண்ட் சர்க்குலேஷன் ஆஃப் அனிமல்ஸ், nervous systems, plant and animal hormones, reproduction in plant and animals, heredity, origins and evolution of life, breeding and biotechnology, health and tissues, environmental and management, visual communications. 1 மார்க்கில் 1 மார்க் கேட்பாங்க. 2 மார்க்கில் 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. 4 மார்க்கில் 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. 7 மார்க்கில் 1 கேட்பாங்க. டோட்டலாக 43 மார்க்ஸ் ஃப்ரம் பயாலஜி. 43 மார்க் ஃப்ரம் பயாலஜி. இப்போ பார்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம். பார்ட் 1ல் ஃபிசிக்ஸில் 3, கெமிஸ்ட்ரியில் 3, பயாலஜியில் 3, மொத்தம் 12 மார்க்ஸ். 1 மார்க்கை பொறுத்தவரை 12 மார்க்ஸ். பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 13 to 22. 22 அப்படிங்கிறது கம்பல்சரி. 22 அப்படிங்கிறது என்ன சொல்லப்போ நம்ம கம்பல்சரி. இந்த 13 to 12ல் நம்ம என்ன பார்க்கணும், ட்ராயிங் டயக்ராம்ஸ் கேட்டுருந்தாங்க. டயக்ராம் கேட்டுருந்தாங்கன்னா ட்ரா பண்ணிக்கணும். டெஃபினேஷன்ஸ் வந்து நீட்டாக எழுதணும். ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரியில் ப்ராப்ளம் கேட்பாங்க. ஒன்று ஃபிசிக்ஸாக இருக்கலாம் அல்லது கெமிஸ்ட்ரி ஆகலாம். ப்ராப்ளம் தான். இல்லை ரீசன்ஸ் கேட்கலாம். டிஸ்டிங்கிஷ் பிட்வீன், வாட் இஸ் லாஸ், இதை பற்றி தான் கேட்பாங்க. 10 கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 7 எழுத போகிறோம். 7 × 2 7 × 2 14 மார்க்ஸ். 7 × 2 14 மார்க்ஸ். இதில் என்ன பாசிபிள்ஸ் கொஸ்டின் வருங்கிறத சொல்லிட்டோம். இந்த டெஃபினேஷனில் தான் கேட்பாங்க. 7மே எதுலேருந்து வாங்கலாம், 10 கொஸ்டினில் 7 கேட்கப்பாங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பார்ட்டு 3 4 மார்க் கொஸ்டின். இதில் கொஸ்டின் நம்பர் 32 மட்டும் கம்பல்சரி. இதுக்கு 32 எதுலேருந்து வாங்கலாம் அப்படின்னம்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியோட ப்ராப்ளம்ஸில் வந்து அதிகமாக கேட்பாங்க. இல்லையும் ட்ராயிங்கு, ரிலேஷன்ஸு, ப்ராப்ளம்ஸு, டிஸ்டிங்விஷு, அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், லா வித் பொறுப்பு, யூசர்ஸு, இதுலேயும் நம்ம 10 கொடுத்து 7 அட்டன் பண்ணுறோம். 10 கொடுத்து 7. 7 × 4 28. பார்ட் 2 அண்ட் பார்ட் 3ல் 3 கொஸ்டின் ஃபிசிக்ஸு, 3 கொஸ்டின் கெமிஸ்ட்ரி, 4 கொஸ்டின் பயாலஜி. பார்த்திங்கன்னா மொத்த கொஸ்டின்ஸ் வந்து சொல்லிட்டோம். என்ன சொல்லிட்டோம், 10 கொஸ்டின், அதில் 7 அட்டன் பண்ணோம். 2 மார்க்கில் 7, 4 மார்க்கில் 7. இந்த நியூமெரிக்கல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 22 to 32ல் என்னெல்லாம் கேட்கும் அப்படின்னா ஃபிசிக்ஸை எடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் பாசிபிள்ஸ் உண்டு. ஃபிசிக்ஸை பொறுத்தளவில் இதில் லா ஆஃப் மோஷன்ஸ், லைட்டு, தெர்மல் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், ஆட்டம் அண்டு மாலிகூல்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் தான் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதிலேருந்து நமக்கு கேட்கலாம். அப்போ இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டாக கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா போஸுக்கோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா F = m × A, லீனியர் மூமெண்டம் P m × V, டாக்யூ சொல்லிட்டு F × D, சேஞ்ச் இன் மூமெண்டம் அதை பார்க்கணும். மூமெண்டம் ஆஃப் எ கப்புள் பார்க்கணும். இம்பல்ஸ்
கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, அசிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, வெயிட்டு, கைனடிக் எனர்ஜி, இம்பார்ட்டன்ட் வேல்யூ ஆஃப் நல்ல இம்பார்ட்டன்ட் வேல்யூ பார்க்க போனோம். ஜியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னம்னா 9.8 மீட்டர் செகண்ட் -2. மூணோடது பார்த்தோம் அப்படின்னா 1.625 மீட்டர் செகண்ட் -2. ரேடியஸ் ஆஃப் எர்த்துக்கோட ரேடியஸோட எர்த்து, மாஸ் ஆஃப் எர்த்து எம், அதுக்கு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி, 1 நியூட்டன் ஈக்குவல் டு அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. 1 கிலோகிராம் போஸ்ட் அதுக்கும் கொடுத்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் ஈக்குலிபிரியம் அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த மூவ்மெண்ட் ஆஃப் ஆல் த இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ் ஆஃப் அபவுட் எனி பாயிண்ட் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 0. இது நம்ம வந்து பார்க்கக்கூடியதான். இதெல்லாம் நமக்கு வந்து ஃபிங்கர் டிப்ஸில் நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு தெரிய வேண்டியதாக இருக்கும். இமேஜ் பொசிஷன் டு த கான்வெக்ஸ் லென்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் கான்கேவ் வந்து சைன் கன்வென்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அழகாக பார்க்கணும். அதுக்கு என்னென்னா 1 அட் இன்ஃபினிட்டி பிஎன் டு எஃப் அட் டு எஃப் பெட்டிவின் டு எஃப் அண்ட் எஃப் அட் எஃப் பெட்டிவின் எஃப் அண்ட் ஓ, இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது. ஆப்ஜெக்ட் பிஎண்ட் -2f இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் அண்ட் 2fல பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கொடுத்துருப்பாங்க, அப்படி இமேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான இமேஜ் டயக்ராம் கொடுத்துருக்குது. சைன் கன்வென்ஷன் ரூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கான்வெக்ஸு, நெகட்டிவாக இருந்தால் கான்கேவு. யூ வந்து அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஆல்வேஸ் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு லெஃப்ட்டில் இருக்கும். வி வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் அந்த ரைட் சைடு இருக்கும், ரியல் அண்ட் இன்வெர்டட். நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட்டில் விர்ச்சுவல் அண்டு ரைட். இது நல்லா சைன் கன்வென்ஷனில் பார்த்துக்கணும். 1 மார்க்கில் கேட்கக்கூடிய பாசிபிள்ஸ் உண்டு. அதுக்கடுத்து நமக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸில் ஃபார்முலா பார்க்கணும். மாஸ் பை அட்டாமிக் மாஸ், மாஸ் பை மாலிகுலர் மாஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம் பை அவகோட்ரோ நம்பர், நம்பர் ஆஃப் மாலிகுல் பை அவகோட்ரோ நம்பர், இதெல்லாம் ஃபார்முலாலாம் நமக்கு தேவை. கெமிக்கல் ஈக்குவேஷனில் pH வந்து -log 10⁻H + ions, pOH = -log 10⁻H OH - ions, pH + pOH = 14. இதெல்லாம் நமக்கு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டன் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வந்து 1098 இன்டர்நேஷ்னல் டே எகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் அபியூஸ், அதில் June 26. ஆன்டி டொபாக்கோ ஆக்ட் வந்து May 1, 2004. வேர்ல்டு ஆன்டி டொபாக்கோ டே வந்து May 31. வேர்ல்டு கேன்சர் டே, நேஷ்னல் கேன்சர் அவேர்னஸ் டே November 7th, எய்ட்ஸ் டே December 1. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அது 1 மார்க்கில் பாசிபிள்ஸ் உண்டு. இது நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் பார்த்தா 2, 4, 5 இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் அது கொடுத்துருக்கோம். அதுக்கான டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே கொடுத்துருக்குது. இதில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக திங்க் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தோம் அப்படின்னம்னா 1 மார்க் வந்து ஹெல்ப்பாக இருக்கும். 1 மார்க் இன்சைடு 1 மார்க் எப்படி நமக்கு 2 or 3 கேட்பாங்க, அந்த இன்சைடு 1 மார்க்ஸுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா Part 4 வந்து கொஸ்டின் 33 to 35. ஃபிசிக்ஸில் ஒரு 7 மார்க்கு, கெமிஸ்ட்ரியில் ஒரு 7 மார்க்கு, பயாலஜியில் ஒரு 7 மார்க்கு. ஏதாவது டைப்பு கம்பைன்டு கொஸ்டினாக இருக்கும். ஒரே கொஸ்டினை கொடுக்க மாட்டான், கம்பைன் கொஸ்டின் கொடுத்துருப்பான். 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பைன் பண்ணி கொடுப்பாங்க. அதில் 1 கொஸ்டின் எழுதணும். ஆனால் அதில் ஏயில் எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 கொஸ்டின் கொடுக்கலாம். அதில் 1 தெரியும், 1 வந்து இன்சீடாக கேட்டிருப்பாங்க. அதனால் படிக்காமல் விட்டுருப்போம். அதே மாதிரி தான் பியில் இருக்கும். ஃபஸ்ட்டு 1 வந்து இன்சீடாக இருக்கும், செகண்ட் 1 வந்து புக் பேக்காக இருக்கும். புக் பேக் படிச்சிருப்போம், இன்சைட் படிக்காமல் இருப்போம். அது மாதிரி 7 மார்க்கில் வந்து நம்ம லாக் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள்ஸ் உண்டு. ஏன்னா 7 மார்க் வந்து 21 மார்க்ஸ் நமக்கு. அதனால் ரொம்ப கவனமாக 7 மார்க்கை மட்டும் நம்ம அட்டன் பண்ணணும். இந்த 7 மார்க்கில் ஃபஸ்ட்டு வந்து மெட்டலர்ஜி லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கான இது கொடுத்துருக்கேன். ஓஸ் ஆஃப் அலுமினியத்தோட ஓஸ் என்ன, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் எப்படி பண்ண முடியும், ஓஸ் ஆஃப் காப்பர், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர், ஓஸ் ஆஃப் அயன், அயனோட ஓஸு, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயனு, அதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், 3 பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அலுமினியம், காப்பர், அயனோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ், கம்பல்சரி யூசஸ் பார்க்கணும். யூசஸ்லேருந்து 1 மார்க் கேட்பான். கண்டிப்பாக 1 மார்க் யூசஸ்லேருந்து உண்டு. அதனால் அந்த யூசஸ்லாம் பார்க்குறீங்க. ஹவுஸ் ஹோல்டு ரெசிடென்ஷியல் யூஸ் பண்ணுவோம் அலுமினியத்தை. எலக்ட்ரிக்கல் கேபிள் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவோம். மேக்கிங் ஏரோப்ளைன்ஸு அதான் இண்டஸ்ட்ரியல் மெஷின்ஸாக யூஸ் பண்ணுவோம். இதே மெட்டலர்ஜி காப்பர்ஸ் எடுத்துட்டிங்க, மேனுபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் கேபிள் அண்ட் அதர் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ், மேக்கிங் யுட்டென்சில்ஸ்,
கண்டெய்னர்ஸ், கலோரிமீட்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரோபிளாட்டிங் யூஸ் பண்ண போகிறோம். இதில் பிக் அயன், ஸ்டீலு, ரவுட் அயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இதில் அயனில். நெக்ஸ்ட்டு ஹைட்ரேட் ஆஃப் சால்ட்டு, இது கண்டிப்பாக 1 மார்க்கில் வரலாம், கேட்டிருக்காங்க 1 பப்ளிக் கொஸ்டினில். புளு விட்ரியால், காப்பர், பெண்டா சல்பேட், பெண்டா ஹைட்ரேட், CuSO4 5H2O, எப்சம் சால்ட், மெக்னீசியம் சல்பேட், ஹெப்டா ஹைட்ரேட், MgSO4 7H2O, சிப்சம், கால்சியம் சல்பேட் ஹைட்ரேட், CaSO4 2H2O, கிரீன் விட்ரியால், அயன் சல்பேட், ஹெப்டா ஹைட்ரேட், FeSO4 7H2O, ஒயிட் விட்ரியால், சிங்க் சல்பேட், ஹெப்டா ஹைட்ரேட், ZnSO4 7H2O. இதனுடைய தமிழ் நேமில் கூடியது. இது தமிழ் நேமில் எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோ கார்பன் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்கேன், ஆல்கேன், ஆல்கைன். ஆல்கேன் சிங்கிள் பாண்டு சேச்சுரல் காம்பவுண்டு CnH2n+2. ஆல்கின் வந்து டபுள் பாண்டு அன்சேச்சுரல் காம்பவுண்டு, சென்ட்ரல் ஃபார்முலா CnH2n. ஆல்கின் ட்ரிபிள் பாண்டு அன்சேச்சுரல் ஹைட்ரோ கார்பனு, அதை கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே தமிழ் நேமு. ஐபிஎஸ்சி நேம், இது வந்து 5 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஐபிஎஸ்சி நேம் எடுத்துட்டிங்கன்னா இதில் 4 கார்பன்ஸ் இருக்குது. 4 கார்பன் இருக்கிறனால வீட்டோட பியூட்டு சிங்கிள் பாண்டு ANE கொடுக்கணும் பெபிக்ஸில், பெமரி சபிக்ஸில். பங்க்சல் பாலுகால் OH செகண்ட் பொசிஷனில் இருக்குது, அதனால் பியூட்டேன் டு ஆல். அதுக்கு பேலன்ஸில் எடுத்துட்டிங்கன்னா பிளான்ட் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். க்ரோத் ஹார்மோன்ஸ் இருக்குது, க்ரோத் இன்ஹிபிட்டர்ஸ் இருக்குது. இதில் 1 மார்க்கில் வரலாம். ஆக்சின், சைட்டோகைன், சிபிலின்ஸ், இது அஸ்பரிக் ஆசிட் அண்டு எத்திலீன், இதனால் பார்க்கணும். இந்த ஹார்மோன்ஸில் எண்டோக்ரைன் கிளாண்டு கான்செப்ட் மேப் பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸோட கான்செப்ட் மேப்பு, இதனால் பார்த்துக்கோங்க. எண்டோக்ரைன் கிளாண்டில் என்னென்ன கிளாண்டு வருது அப்படிங்கிற தைராய்டு கிளாண்டு, பிட்யூட்டரி கிளாண்டு, கோனாட்ஸ், அதுக்காக அப்நார்மல் கிளாண்டு, ஓகேங்களா, தைமஸ் கிளாண்டு. இது எல்லாமே ஒவ்வொரு கிளாண்டுக்கு என்ன அப்படிங்கிறத, அது யூசஸ் அதுலேருந்து என்னென்ன வருது அப்படிங்கிறது கண்டிப்பாக இதை வந்து நல்லா பார்த்துக்காங்க. ஏன்னா இன்சைடாக கேட்கும்போது இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். டயக்ராம்ஸ் கேட்குறது, நியூக்ளியர் பியூசன்ஸ் டயக்ராம்ஸ் வந்து அதனால பார்க்கணும். நியூக்ளியர் பியூசன்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று தான் நமக்கு. அதுக்கடுத்து டயக்ராம்ஸ்லாம் பாருங்கள். இதில் வந்து என்னென்ன ஸ்டொமா ஓப்பன், ஸ்டொமா க்ளோஸ்டு, அதனுடைய பார்ட்ஸ் மார்க் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோனோகாட்டு டைகாட்டு அதனால் பாருங்கள். சைட்டோபிளாசம் நல்லா பார்க்கணும். அப்போ வந்து பிளட் செல்ஸ், RBC, WBC, பிளட் செல்ஸு, கிளாண்டு, அட்ரனல் கிளாண்டு, தைராய்டு கிளாண்டு, இது ஆல்ரெடி பார்த்தது தான். ஒவ்வொன்றுக்கு ஒரு பார்ட்ஸ் என்னென்ன கொடுக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பிட்யூட்டரி கிளாண்டில் என்ன இருக்குது, தைமஸ் கிளாண்டில் என்ன இருக்குது, நியூரான் அதனால் பார்க்கணும். அப்போ தைராய்டு கிளாண்டு, அட்ரனல் கிளாண்டு, DNA டபுள் ஹீலிக்ஸ் அதனால் பார்த்துங்க. DNA டபுள் ஹீலிக்ஸ். அதுக்கடுத்து ஓவில் பற்றி கொடுக்குறது. ஓவியில் என்னென்ன டயக்ராம் கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குது, அது நல்லா பார்க்கணும். மைட்டோகாண்ட்ரியா அதோட அமைப்பு, ஆக்சிசோம் அது நல்லா கேட்கக்கூடிய கொஸ்டின், ஆக்சிசோம் நல்லா கேட்கக்கூடிய கொஸ்டின். இதெல்லாம் நமக்கு வந்து டயக்ராமை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் திரும்ப டயக்ராம் மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னா, டயக்ராமில் எப்படியும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க பயாலஜியை பொறுத்தளவில். ஃபிசிக்ஸில் வந்து கெமிஸ்ட்ரிலையும் என்ன பண்ணுறாங்க, சம்ஸ் கேட்காங்கல்ல கம்பல்சரியில், அதனால் டயக்ராம்ஸ் வந்து கம்பல்சரி கேட்டுருவாங்க. அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது டயக்ராம்ஸ் மட்டும் தான் நல்லா பார்க்கணும். அதுக்காக தான் திரும்ப உங்கள் டயக்ராமை வந்து யாகப்படுத்திட்டு உட்காந்துருக்க காரணமே அதுதான். ஏன்னா ஆக்சிசோம் அப்படிங்கிறதுலாம் புக் பே கொஸ்டின்னு, அது வந்து இப்போ பார்க்க போகிறோம். அந்த ஆக்சிசோம்ஸ் கொடுக்குறது. அதுக்கடுத்து இந்த டயக்ராம்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ் இது நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடியதை நல்லா பார்க்கணும். இதை பார்த்தாவே நமக்கு வந்து மார்க்ஸ் ஈஸியாக நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஒவ்வொரு கொஷின்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி தெளிவாக எழுதுவோம். கொஷின்ஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டாக எழுதினோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து மார்க்ஸ்க்கு வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நமக்கு மார்க்ஸ் எய்ம் பண்ணுறது தான் முக்கியம். ஏன்னா நம்ம எழுத போதே 75 மார்க்ஸு, இதுக்கும் வந்து 3 ஹவர்ஸ் தான் கொடுக்குறாங்க. 15 மினிட்ஸ் வந்து கொஸ்டின் ரீட் பண்ண கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா நிறுத்தி அழகாக எழுதுறதுக்கு முயற்சி பண்ணணும். எழுதுனாவே ஈஸியாக நம்ம என்னென்னா கொஸ்டின் வந்து 1 மார்க்ஸ் எழுதப்போம், 7 2 மார்க்ஸ் எழுதுவோம், 7 4 மார்க் எழுதுவோம், 7 7 மார்க்ஸ் எழுதுவோம். அப்படிங்கும்போது நமக்கு வந்து இதெல்லாம் ஈஸி. என்னென்னா டைம் சேவ் பண்ணலாம் ஈஸியாக.
ஏன்னா அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து கவனமாக எழுதுங்க அப்படிங்கிற சொல்ல. டயக்ராம்ஸ் வந்து முடிஞ்சளவு நீட்டாக ட்ரா பண்ணுங்கள். டயக்ராம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ராக்ஷன் தான். டயக்ராமில் பென்சில் யூஸ் பண்ணிக்காங்க, கம்பல்சரி பென்சில் யூஸ் பண்ணணும். டயக்ராமுக்கு எல்லாமே பென்சிலில் தான் ட்ரா பண்ணணும், பேனா இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. டயக்ராமை பொறுத்தளவில் பென்சிலில் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் நமக்கு வந்து டிப்ஸ் இதில். ஓகே, ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.